அல்லாஹ் அக்பர். அறிஞர்கள் இப்போது இந்த கருத்து வேற்றுமைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது, சுதந்திரமான பெரியவர்களிலே இஸ்லாமை முதலாவதாக ஏற்றது அபூபக்கர், சிறுவர்களிலே முதலாவதாக இஸ்லாமை ஏற்றது அலி, பெண்களில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றது ஹதீஜா, அடிமைகளில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றது ஹாரிசா என்று விளக்கம் சொல்கிறார்கள். இதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எத்துணை போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படும் போது வயது வராத, அதாவது வயதில் பாலிகாகாத பல சிறுவர்கள் போருக்கு முன்வந்திருக்கிறார்கள். தங்களுடைய விரல்களின் மீது நின்று தங்களுடைய உயரத்தை காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாமின் எதிரி அபூ ஜஹலை கொன்றது யார்? 2 சிறுவர்கள். பெண்களை பொறுத்தவரை வரலாற்றிலே பல ஆண்கள் கூட சில சமயங்களில் சில துன்பங்களில் சற்று காஃபிர்களை திருப்திப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய உயிரின் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த கொடுமையை தாங்க முடியாமல். ஆனால் ஒரு பெண் கூட அப்படி வார்த்தையை சொல்லவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய சான்று என்ன? இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவதாக படுகொலை செய்யப்பட்ட ஷஹீதான மனிதர் யார்? ஒரு பெண், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வ அர்லாஹா அன்ஹு. சிந்தித்து பாருங்கள். அப்ப இந்த ஒரு மாற்றம், அப்ப சிறியவர் தானே, இவருக்கு அழைப்பு கொடுப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்று விட்டுவிடக்கூடாது. அவருடைய உள்ளத்திலும் அந்த ஈமானுடைய ஒளியை அல்லாஹ் இறக்குவான். அவருக்கும் தாவா கொடுக்க வேண்டும். இவர் பெண்ணாயிற்றே, பலவீனமானவராயிற்றே, இவருக்கு தாவா கொடுப்பதால் என்ன ஆகும் என்றும் அங்கே விட்டுவிடக்கூடாது. அவருக்கும் அங்கே அந்த செய்தியை சொல்ல வேண்டும். பல நேரங்களிலே முன்பு நாம் கூறியதை போன்று பெரியவர்களை விட அல்லது ஆண்களை விட இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருந்த சிறுவர்களையும் பெண்களையும் நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சில காலங்கள் அப்படியே இருந்தார்கள். வீட்டிலே தனிமையில் அல்லாஹ்வை வணங்குவது. இதில் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு அழைப்பாளர் இப்படித்தான் இருப்பார். அவருக்கு அழைப்பு பணிக்கு எதிரான கட்டுப்பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படி? வேறு என்ன கட்டுப்பாடுகளை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனாக அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைப்பதற்கு தடையாக இருக்கிற நிபந்தனைகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் காரணமாகத்தானே ஹிஜ்ராவையே அல்லாஹ் ஃபர்லாக்கினான். ஹிஜ்ரா கடமையாக்கப்பட்டதற்கு 2 காரணங்கள். ஒரு காரணம் என்ன? முதலில் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய முடியவில்லை, காபாவிலும் அல்லாஹ்வை வணங்க முடியவில்லை. எனவே அல்லாஹ் சொல்லிவிட்டால், நீங்கள் காபாவிற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, என்னை வணங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். காபாவை கொண்டு என்ன நோக்கம்? இபாதத், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கம். அந்த காபாவிலே நீங்கள் அல்லாஹ்வை வணங்க முடியவில்லை என்றால் அந்த காபாவிலே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹிஜ்ரா செய்யுங்கள். ஹிஜ்ராவுடைய 2வது காரணம் என்ன? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது தடை செய்யப்பட்டால் ஹிஜ்ரா. ஒன்று இபாதத், 2வது தாவத். இபாதத்து செய்ய முடியவில்லை என்றால் அங்கேயும் இருக்க முடியாது, ஹிஜ்ரா ஃபர்லாகி விடுகிறது. அதுபோன்று தாவா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு தடை செய்யப்படுகிறது. நீ அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தால் பெரும் குற்றம் என்று சொன்னால் அங்கிருந்தும் ஹிஜ்ரா கடமையாகி. இந்த 2 தடைகள் மக்காவிலே குறைஷிகள் மூலமாக போடப்பட்ட காரணத்தால் அல்லாஹ் ஹிஜ்ராவை கடமையாக்கினார். அதற்காக வேண்டிதான் அபூபக்கர் தன்னுடைய பிள்ளைகள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர் அனைவரையும் இழந்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? அஸ்பஹு ஃபி அர்தில்லா, அல்லாஹ்வுடைய பூமியிலே நான் பயணம் செய்ய போகிறேன், எங்கே நான் அல்லாஹ்வை வணங்க முடியுமோ அங்கே நான் தங்கிக் கொள்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இப்போது நடந்தது என்ன? இபாதத்திற்கு அனுமதி, ஆனால் தாவத்துக்கு அனுமதி இல்லை. குறைஷிகளோடு இப்னு துகன்னா செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே நடந்தது என்ன? சரி, நீ வணங்க வேண்டுமா? காபாவில் வணங்காதே, உன்னுடைய வீட்டுக்குள் வணங்கிக்கொள், உன்னுடைய வீட்டுக்குள் நீ இபாதத்து செய்து கொள், ஆனால் உன்னுடைய இபாதத்தை தாவத்தாக ஆக்காதே. எப்படி? இபாதத்தை தாவத்தாக ஆக்காதே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், இது சரி வராது. வீட்டுக்கு வெளியே வந்தார்கள். அங்கே மஸ்ஜிதை ஏற்படுத்தினார்கள். சப்தமிட்டு குர்ஆன் ஓத ஆரம்பித்தார்கள்.
மீண்டும் அதே பிரச்சனை. சிறுவர்கள் பெரிய பெண்கள் ஒன்று கூடி அவர்களுடைய அழுகையால் இவர்களும் அழ ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய குர்ஆன் ஓதுதால் இவர்களுடைய உள்ளங்கள் மாற்றமடைந்தன. இப்போது குறைஷிகள் எல்லாம் இப்னு துகன்னாவிடத்திலே வந்தார்கள். அபூபக்கர் நீர் செய்த ஒப்பந்தத்தை மீறுகிறார், நீ அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்து எங்களிடத்தில் பாதுகாப்பு வாங்கி கொடுத்திருக்கிறீர், உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தில் உம்மை கலங்கப்படுத்துவது, உம்முடைய ஒப்பந்தத்தை முறிப்பதை நாங்கள் விரும்பவில்லை. ஒன்று ஒப்பந்தப்படி அபூபக்கரை நடக்கச் சொல், இல்லை என்றால் நீ கொடுத்த அந்த பாதுகாப்பை திரும்ப பெற்றுக்கொள். இந்த இடத்துல நின்று ஒரு சில உண்மைகளை நாம் தெரிய வேண்டும். என்ன? அல்லாஹு தஆலா அரபுகளிடத்தில் இருந்த ஒரு உயர்ந்த பண்பு, அல்லாஹு தஆலா அரபுகளிடத்தில் இந்த ஒரு உயர்ந்த பண்பை வைத்திருந்தான். ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படுவது, உடன்படிக்கைக்கு கட்டுப்படுவது, வாக்குறுதியை நிறைவேற்றுவது. வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தான் செத்தாலும் சரி, தன் குடும்பத்தார்கள் செத்தாலும் சரி, அரபுகளை பார்க்கிலும் வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் இருக்க மாட்டார். அரபுகளை பொறுத்தவரை வாக்குறுதி, உடன்படிக்கை, ஒப்பந்தம், ஒருவருக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டார். என்ன நடந்தது தெரியுமா? பிறகு மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே சில நபியின் வம்சத்தார்கள், அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஒரு பிரச்சனை காலம், இவர்களுக்கு கார்மானம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்று சந்தேகம் ஒரு சில மன்னர்களுக்கு ஏற்படும் போது அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே அவர்கள் எங்கே? அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக, நீங்கள் தங்கியிருக்கிற அந்த அடையாளங்களை, அந்த இடத்தை நாங்கள் கூற மாட்டோம் என்று கொடுத்த வாக்கின் காரணமாக அவர் சொல்வதற்கு மறுக்கிறார். நிலைமை என்ன ஆனது? அந்த மன்னர் அந்த மனிதரையும் அவரோடு அவருடைய குடும்பத்தார்களையும் ஒரே வீட்டிலே வைத்து எரிக்கிறார். அப்போது கூட ஒப்பந்தத்தை மீறி, வாக்குறுதியை மீறி அவர்கள் தங்கியிருந்த இடத்தை அவர்கள் சொல்லவில்லை. அரபுகளிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பழக்கம். அவர்கள் இஸ்லாமை ஏற்காமல் இருந்த காலத்திலேயே இந்த பழக்கம் இருந்தது. ஒருவருக்கு ஒரு வாக்கை, ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பண்பு குர்ஆன் இறங்கியதற்கு பிறகு, இஸ்லாம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த நல்ல பண்பை, இந்த உயர்ந்த குணத்தை ஈமானுடைய ஒரு அம்சமாக ஆக்கிவிட்டான். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன? பல மூமின்களுக்கு, பல முஸ்லிம்களுக்கு இந்த குணத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், முனாஃபிக்குடைய அடையாளம் 4. யாரிடத்தில் அந்த குணங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவன் சுத்தமான முனாஃபிக். அவன் தொழுது நோன்பு வைத்து தன்னை முஸ்லிம் என்று எண்ணினாலும் சரியே. இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். அரபுகள் பொய் பேச மாட்டார்கள். வைதா வஅத அக்லஃப், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான். வைதா ஆஹத கதர, ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தத்திற்கு மோசடி செய்வான். வைதா துமின கான, அவனிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்திற்கு மோசடி செய்வான். அல்லாஹ், யாரிடத்தில் எந்த ஒரு குணம் பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த அளவுக்கு நிஃபாக், நயவஞ்சகத்தனம் அவரிடத்தில் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வருடத்திலே ஒப்பந்தம் செய்வது, வாக்கு கொடுப்பது என்பது ஈமானுடைய ஒரு அம்சமாக மாறிவிடுகிறது. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வஅஃபூ பிஅஹ்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கை நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, வாக்கை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய வாக்கு என்று எதை சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய பெயர் கூறி உனக்கு நான் இதை செய்வேன் என்று நீங்கள் ஒரு சகோதரருக்கு சொல்வதை அல்லாஹ்வுடைய வாக்கு என்று சொல்கிறான். இதை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் அது குறித்து மறுமையிலே விசாரணை செய்வான். இப்போ இந்த அரபுகள் பாருங்க, அந்த ஒப்பந்தத்தை பாதுகாக்க முடியவில்லை என்று வரும்பொழுது அந்த ஒப்பந்தத்தை பேசி முறிப்பதற்கு வருகிறார்கள். ஒரு ஒப்பந்தம் பேசி முடிவு செய்யப்பட்டது, பிறகு அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்வதாக இருந்தால் அடுத்து மீண்டும் பேசி அந்த ஒப்பந்தத்தை ஒன்று மாற்ற வேண்டும் அல்லது
அந்த ஒப்பந்தம் நீக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதற்கு மாறு செய்வதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர இல்லை என்றால் அனுமதி கிடையாது. ஒரு தொழிலாளருக்கும் ஒரு எஜமானருக்கும் ஒரு பணியாளருக்கும் இடையில் நடக்கின்ற ஒப்பந்தமும் இதில் வரும். இன்னைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, இவன் கொடுக்குற காசுக்கு இவ்வளோ வேலை செஞ்சால் போதும் இல்லைங்க. பணியில் சேரும் பொழுது ஒரு பேச்சு, பணியில் சேர்ந்ததற்கு பிறகு ஒரு பேச்சு, அங்கே படித்ததற்கு பிறகு அனுபவம் வந்ததற்கு பிறகு ஒரு பேச்சு, நீண்ட காலங்கள் தங்கியதற்கு பிறகு ஒரு பேச்சு. இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல, ஒரு இஸ்லாமியனுக்கு அழகல்ல. இஸ்லாமியனை பொறுத்தவரை அவன் என்ன வாக்கை கொடுக்கிறானோ அதை அவன் செய்ய வேண்டும். தனக்குள்ள ஹக்கை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பான். இல்லை, இவனுக்கு இவன் செய்து கொண்ட ஆரம்ப ஒப்பந்தம் இவனால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர இல்லை அவ்வளோதான், அதெல்லாம் பேசுனதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, இப்போ அதெல்லாம் முடியாது என்று இவனாக அந்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கு அனுமதி இல்லை. என்ன கூறி வந்தோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு பணிக்கு தடை செய்யும் போது எனக்கு இந்த பாதுகாப்பு தேவையில்லை. இப்னு துகன்னா சொல்கிறார், அபூபக்கரை பார்த்தீர்களா, குறைஷிகளுடைய நிலம், என்னை தர்ம சங்கடத்தில் ஆக்கிவிட்டீரே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்னு துகன்னாவே, நீ கொடுத்த பாதுகாப்பை உனக்கு நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். நான் என் இறைவனை அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வணங்க என்னை நீ விட்டுவிடு. இந்த சம்பவம் நமக்கு எதை சொல்கிறது? அல்லாஹ்வுடைய அழைப்பு பணிக்கு தடையாக அமையும் போது அத்தகைய சௌகரியம், அத்தகைய வசதி நமக்கு தேவையில்லை. ஒரு இடத்துல அதிகமான சேலரி கிடைக்குது, ஆனால் இபாதத்து சரியாக செய்ய முடியல, தாவாவுடைய பணிகளிலே ஈடுபட முடியவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்கத்தை பரப்புவதற்காக உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை, என்ன செய்வது? இன்னொரு இடத்திலே பணி கிடைக்கிறது, சம்பளம் குறைவு, ஊதியம் குறைவு, ஆனால் இபாதத்தை அழகிய முறையிலே செய்ய முடியும், அழைப்பு பணிக்காக நீங்கள் நேரம் கொடுக்க முடியும். ஒரு முஸ்லிம் எதை தேர்ந்தெடுப்பான்? ஒரு இஸ்லாமியன் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடமாக கற்பிக்கிறது. இபாதத், தாவத், இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கை சக்கரத்தை சுற்ற வேண்டும். இன்று பலரை போன்று சம்பாதிக்கிற காலத்தில் நல்லா சம்பாரிச்சுப்போம். எப்படி சொல்கிறாங்க? இந்த வாலிப காலம்தான் சம்பாதிக்கிற காலம், சம்பாதிக்கிற காலத்தில் நல்லா சம்பாரிச்சுப்போம், அதுக்கு அப்புறமா பிறகு பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் தாவாவையும் பார்த்துக்கலாம், இபாதத்தையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியலாம், சில முஸ்லீம் வாலிபர்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இப்போ கூட நடக்குது என்று நினைக்கிறேன், லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன், கனடா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். எப்படி? அவர்களுடைய பாஸ்போர்ட்டில் முஸ்லீம் பேருக்கு பதிலாக கிறிஸ்துவ பேர் இருக்கும். அங்கே போய் மொத்தமாக 5 நேர தொழுகையும் ரூமில் தொழுதுக்கலாம் அப்படின்னு அவங்களே தங்களுக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா, 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0442524786. நம்ம தான் மது அருந்தக்கூடாது, நம்ம தான் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது. என்ன செய்ய, கஷ்டம், வந்துட்டோம், சம்பாதிச்சு ஆகணும். பன்றிக்கறி சர்வீஸ் செய்யப்படுகின்ற ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்க, மது சப்ளை செய்யப்படுகிற ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்க சப்ளை செய்கிறாங்க. பல முஸ்லீம் வாலிபர்கள் மது சப்ளை செய்யப்படுகிற ரெஸ்டாரண்ட்டில் மது சப்ளை செய்பவராக வேலை செய்கிறார், பன்றிக்கறி பரிமாறுபவராக வேலை செய்கிறார். மஅதல்லாஹ். இது என்ன? இது இவர்களாக மார்க்கத்தை தங்களுக்கு ஏற்ப வளைத்துக் கொள்வது, இவர்களாக தங்களுக்கு சட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இது என்ன நிலைமையை உருவாக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலையில் அவருக்கு மரணம் வந்தால் அப்படி பலருக்கு வந்தும் இருக்கிறது. துன்யாவுக்காக இந்த துன்யாவுடைய நெருக்கடிகளை பார்த்து நம்முடைய தீனை யார் மாற்ற நினைப்பாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நேரத்தில் துன்யாவையும் இழப்பார், தீனையும் இழப்பார். யார் தீனுக்காக துன்யாவை இழக்க தயாராகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சத்தியமாக தீனையும் கொடுப்பான், துன்யாவையும் கொடுப்பான். ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நமக்கு இதற்கு பாடமாக இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு நபித்தோழரை பற்றி, ஹலீஃபாவை பற்றி பேசி வருகிறோமோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு திர்ஹத்தை கூட தனக்கென வைத்துக் கொள்ளாமல் அப்படியே தீனுக்காக கொடுத்தார்கள். தங்களுடைய செல்வம் வசதியான குடும்பத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக வெளியேறினார்கள். மதீனாவிலே 10 ஆண்டு கால கஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தகுதி என்ன? ஹலீஃபத்துர் ரசூல். துன்யாவில் அல்லாஹ் கொடுத்த தகுதி சாஹிபுர் ரசூல், முஸ்லிம்களுக்கு தலைவர், ஹிலாஃபத். நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற தகுதி என்ன? ரசூலுல்லாஹுவோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதன்மை தோழர்களிலே அவர்களும் ஒருவர். இப்போ அன்பிற்குரிய தோழர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தீனா துன்யாவா என்று சோதனை வரும் பொழுது தீனை முற்படுத்துகின்றவர்களாக, அல்லாஹுடைய இபாதத்தை முற்படுத்துகிறவர்களாக, அல்லாஹுடைய சட்டங்களை முற்படுத்துகிறவர்களாக நாம் ஆக வேண்டும். என்ன சொன்னார்? உம்முடைய ஒப்பந்தத்தை திரும்ப வாங்கிக்கொள், நான் என்னுடைய இந்த தாவத்தை நிறுத்த முடியும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காபாவை நோக்கி வருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், குறைஷிகளிலே மோசமான ஒருவன் கை நிறைய மண்ணள்ளி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்திலும் தலையிலும் வீசுகிறான். அப்போது குறைஷி தலைவர் ஒருவர் வலீத் இப்னுல் முகீரா, அவர் அந்த வழியாக வருகிறார். அபூபக்கருடைய நிலைமை, தலையில மண்ணு, முகத்தில் மண்ணு. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அலா தரா மா ஸனஅ ஹாதா ஸஃபீஹ், இந்த புத்தியற்றவர் எனக்கு செய்த இந்த நிகழ்வை நீ பார்க்கவில்லையா? அவர்களுடைய தலைவனாயிற்று, இது ஒரு ஒழுக்கமா? அப்போது அந்த தலைவர் வலீத் இப்னு முகீரா என்ன சொல்கிறார்? அன்த ஃபஅல்த ஹாதா பினஃப்ஸிக், நீதான் இதை செய்து கொண்டாய், அவர் அப்படி நடப்பதற்கு நீதான் காரணம், நீ ஏன் மதம் மாறினாய்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? மா அஹ்லம் யா ரப், ஐ ரப் மா அஹ்லமக், ஐ ரப் மா அஹ்லமக், ஐ ரப் மா அஹ்லமக். யா அல்லாஹ், நீ எவ்வளவு சகிப்புடையவனாக இருக்கிறாய், யா அல்லாஹ் நீ எவ்வளவு சகிப்பவனாக இருக்கிறாய், யா அல்லாஹ் நீ எவ்வளவு சகிப்பவனாக இருக்கிறாய். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரிய பாடம் இங்கே இருக்கிறது. ஒன்று என்ன? சில நேரங்களிலே முஷ்ரிக்குகள் கொடுக்கிற துன்பத்தை பிறரிடத்திலே சொல்லலாம், நமக்கு ஏற்படுகிற இன்னல்களை பிறரிடத்திலே சொல்லலாம், அவர்கள் ஒருவேளை அவர்களை தடுக்கலாம், தொந்தரவு செய்பவர்களை தடுக்கலாம் என்பதற்காக அனுமதி இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? 2 சிறை கைதிகளிடத்திலே, நீங்கள் உங்களுடைய அரசரிடத்திலே திரும்பச் சென்றால் என்னை பற்றி கூறுவீராக, அநியாயமாக சிறையில் நான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் சொன்னார்களா இல்லையா? இது தவக்குலுக்கு முரணல்ல, இது ஈமானுக்கு முரணல்ல, இது சபருக்கு பொறுமைக்கு முரணல்ல. ஒரு பாடம். இரண்டாவது பாடம் என்ன? அப்படி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட மாற்றமாக நடந்தால் என்ன செய்வது? ஃபஸப்ருன் ஜமீல், அழகிய பொறுமை. ஃபஸப்ருன் ஜமீல். அப்படித்தான் நடந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும். அவர்கள் என்ன நினைத்து சொல்லிவிட்டார்கள்? இவர் போய் கூறுவார், உடனடியாக நமக்கு விடுதலை ஏற்படலாம் என்று நினைத்து கூறினார்கள். ஆனால் நடந்தது என்ன? சென்றவர் மறந்துவிட்டார், இன்னும் பல ஆண்டுகள் சிறையில் தங்க வேண்டிய நிலைமை. இங்கே பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு அழைப்பாளர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு அழைப்பாளர். நடக்கிற சம்பவம் என்ன? இவன் அவனை திருத்துவான் என்ற எண்ணத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஆனால் இவனிடத்திலிருந்து வருகிற பதிலோ அவன் செய்த செயலை விட மோசமாக இருக்கிறது.
أنت فعلت هذا بآلهتك أنت فعلت هذا بنفسك நீ தான் காரணப்பா இது செஞ்சதுக்கு என்று அபூபக்கரை ஏசுகிறான். இந்த நேரத்தில் ஒரு அழைப்பாளர் என்ன சொல்கிறார்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறார். யா அல்லாஹ், நீ எவ்வளவு பொறுத்துக் கொள்கிறாய். இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். நமக்கு மன கஷ்டம் ஏற்படும் பொழுது, நமக்கு துன்பம் ஏற்படும் போது கோபம் வருகிறது. ஏதாவது ஒன்றை செய்யலாமே என்று நாம் நினைக்கிறோமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மக்கள் செய்கிற அநியாயங்கள், இணை வைத்தல் என்ற பெரும் பாவங்கள், அக்கிரமங்கள் இத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடமிருந்து முழுமையாக பழிவாங்குவதற்கு ஆற்றல் இருந்தும் அவன் பழிவாங்காமல் அவர்களை தவணை கொடுத்து கொண்டிருக்கிறானே, எவ்வளவு பெரிய சகிப்பாளன் அல்லாஹ். மலக்குகளுடைய தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக மா அஹ்லமக யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ், உன்னை புகழ்ந்து துதி செய்கிறோம், நீ எவ்வளவு தூய்மையானவன். அகிலங்களின் இறைவனே, நீ எவ்வளவு சகித்துக் கொள்கிறாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கோபம் அவனுடைய சகிப்பை விட, அவனுடைய ரஹ்மத்தை விட முந்தி இருந்தால் முடிந்தது. இந்த பூமியிலே ஒரு ஜீவராசி கூட நடக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த பண்பை தான் அழைப்பாளர் நினைத்து பார்க்க வேண்டும். தனக்கு துன்பங்கள் நிகழ்த்தப்படும் பொழுதும், தனக்கு கொடுமைகள் நடக்கும் போதும் அல்லாஹுடைய பொறுமையை கொண்டு ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், உமது இறைவனுடைய கட்டளைக்காக நீர் பொறுப்பீராக, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இதிலிருந்து இத்தனை படிப்பினைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹுவா தீனா, தன் வாழ்க்கையா அல்லது மார்க்கமா என்று வரும் பொழுது அல்லாஹுடைய தீனை, தாவத்தை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹுடைய அந்த ஒரே சிந்தனையை தன் சிந்தனையாக ஆக்கி இரவு பகலாக இந்த அழைப்பு பணிக்காக பாடுபட்டார்கள். குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்கள், மக்காவிலே அழைப்பு பணிக்குரிய காலங்களில் மிக முக்கியமான காலம் என்ன? ஹஜ்ஜுடைய காலம். குறைஷிகள் அதுபோன்று அரபு குலத்தவர்கள் காபாவை ஹஜ்ஜு செய்வதற்காக பல இடங்களிலிருந்து ஒன்று கூடுவார்கள். மக்காவை சுற்றி கூடாரம் அமைத்திருப்பார்கள். குறிப்பாக மினாவிலே தங்க வேண்டிய காலம் பிறகு 8, பிறகு அரஃபாவிலே 9, பிறகு மினாவிலே 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள் பல கூடாரங்களை அடித்து ஒவ்வொரு கூட்டத்தார்களாக தங்கியிருப்பார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு ஒவ்வொரு கூடாரமாக சென்று அந்த கூடாரத்தில் உள்ளவர்கள் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை விசாரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த குடும்பத்திலே வந்திருப்பவர்களிலே இன்னவர் முக்கியமானவர், இவரை நீங்கள் அழையுங்கள், இவரை நீங்கள் அழையுங்கள். இந்த மக்காவினுடைய இந்த 13 ஆண்டு கால இந்த வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து தாவத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த நுட்பங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கிறார்கள். எப்படி பேச வேண்டும், எப்படி தாவத்தை முற்படுத்த வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத் கொடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மினாவுடைய காலங்களிலே மக்களுக்கு அழைப்பை சொல்லும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய அந்த பிரச்சாரத்தின் அளவு என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், ஒரு 2-3 வரிகளிலே நிறுத்திவிடலாம். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி அடைவீர்கள். அல்லாஹுடைய தீனை நான் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அதற்காக எனக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிப்பீர்களா? அல்லாஹுடைய தீனை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும், என்னை உங்களோடு அழைத்து செல்வீர்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உயர்ந்த சிந்தனையை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹுடைய தீனை நான் எனக்கு சொல்ல வேண்டும், அதற்கு ஒரு இடம் தேவை. இன்று சிலர் என்ன விரும்புகிறார்கள்? மக்காவிற்கு செல்ல வேண்டும், மதீனாவிற்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று நிம்மதியாக இபாதத்து செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல எண்ணம். அன்பிற்குரியவர்களே, தாவத்தை விட இபாதத்துக்கு நன்மை இல்லை.
இபாதத்திற்குரிய நன்மை இபாதத்துடைய நேரத்தில், இபாதத்தினுடைய அளவுக்கு ஏற்ப, அந்த தேவைக்கு ஏற்பத்தான். அதற்கு பிறகு ஒரு முஸ்லிம் தாயாக இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் மக்காவில் வசித்த சஹாபாக்கள் மக்காவை விட்டாதிலே சென்றார்களே, மதினாவிலே வசித்த சஹாபாக்கள் ஏன் சிரியாவுக்கு சென்றார்கள், ஏன் துருக்கிக்கு சென்றார்கள், ஏன் ஈராக்கிற்கு சென்றார்கள்? அப்துல்லா இப்னு மஸ்ஊதை விட ரசூலுல்லாஹ்விற்கு நெருக்கமான ஒரு தோழர் இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய நிழல் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு எங்கே இருக்கும், யாரிடத்தில் இருக்கும் என்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக்கு குச்சி யாரிடத்தில் இருக்கும் என்றால் யாரிடத்தில் இருக்கும்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே இருக்கும். ரசூலுல்லாஹ் உலு செய்கிற அந்த லோட்டா, அந்த ஜக்கு, அந்த தண்ணி யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே இருக்கும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகுவதையும் அவர்களுடைய வீட்டுக்குள் சென்று வருவதையும் பார்க்கும் பொழுது யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல என்று. பார்ப்பவர்கள் எல்லாம் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குடும்பத்தவர் என்று நினைக்கும் அளவுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய உறவு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ரசூலுல்லாஹ்விற்கு பக்கத்திலே தொழுவதை விட ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மை? மஸ்ஜித் நபவியிலே ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மை? 1000 நன்மைகள். அதைவிட பல நன்மைகளை எங்கே எதிர்பார்த்தார்கள்? தாவாவிலே எதிர்பார்த்தார்கள். எப்படி? நீங்கள் மக்காவிலே தொழுகிறீர்கள் என்றால் உங்களுடைய தொழுகைக்கு 1,00,000 நன்மை, உங்களுடைய தொழுகை உங்களோடு முடிந்து விட்டது. ஆனால் இதே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு தீனுக்காக நீங்கள் வெளியே சென்று ஒருவருக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்கிறீர்கள். இப்போது இவர் வாழ்நாள் வரை செய்கிற எல்லா அமலும் உங்களுக்கு சரிசமமாக அவருக்கு கிடைப்பதை போன்று உங்களுக்கும் கிடைக்கும். முடிந்ததா? அவர் இன்னொருவருக்கு தாவா கொடுக்கிறார். இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இந்த சில பேர் சொல்லுவாங்களே, அந்த மல்டி லெவல் மார்க் பண்ணுது, அதுக்கு என்ன சொல்றது? செயின் பிஸ்னஸ். உண்மையான செயின் பிஸ்னஸ் எது? தாவா. ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். கடுமையான வேதனையை விட்டு பாதுகாக்கும் ஒரு நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கும் ஒரு வியாபாரத்தை சொல்லித் தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிற உண்மையான அந்த வியாபாரம், செயின் வியாபாரம் எது? தாவா. உலகம் முடியும் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுடைய அமல்களுடைய நன்மை யாருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது? ரசூலுல்லாஹ்விற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லையா? ஏன்? நாம் எல்லாம் ஹிதாயத்து பெற்றதற்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக்கினான். அந்த நன்மை சஹாபாக்களுக்கும் கிடைக்கிறதா இல்லையா? நாம் முஸ்லிமானதற்கு காரணம் என்ன? அந்த முந்திய உம்மத்தினர். ஆகவே அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அல்லது 1 மாதம் அல்லது 1 மணி நேரம் அல்லது 1 நிமிடம் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, நம்முடைய அமல்களில் முழு பங்கு யாருக்கு கிடைக்கிறது? அபூபக்கருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, உமருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, உஸ்மானுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, அலிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? அந்த தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த தோழர்களை பூமியிலே நீ மிச்சம் வைக்கவில்லை என்றால் அடுத்து உன்னுடைய இபாதத்து நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அடுத்து வரக்கூடிய உம்மத்தே முஹம்மதியா, உம்மத்தே முஸ்லிமாவாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன யார் அங்கே அஸ்திவாரம்? சஹாபத்துர் ரசூல். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தாவாவுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்காக அல்லும் பகலுமாக தன்னுடைய முழு திறமையும் அங்கே செலவழித்தார்கள். இதற்கு நீண்ட விரிவான சம்பவங்கள் இருக்கின்றன. எந்தெந்த கூட்டத்திலே சென்றார்கள், எப்படியெல்லாம் பேசினார்கள், ரஹீக் போன்ற நூல்களை படிக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, மிகப்பெரிய ஒரு தோழமை, அதை பற்றியும் நாம் சற்று விரிவாகவே சில இந்த நிகழ்வுகளிலேயே கூறியிருக்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரா புறப்பட்ட சம்பவங்கள். ரசூலுல்லாஹுவோடு ஹிஜ்ரா சென்றால் நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து. சாதாரணமாக ஹிஜ்ரா சென்றால் குறைஷிகள் என்ன செய்வார்கள்? எப்பா தனியா போ, இந்த சம்பாரித்த சொத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துரு, இதோட போவாது. குறைஷிகளுக்கு என்ன தேவை? காசு தேவை. நீ சம்பாரிச்சத உன்னுடைய செல்வத்தெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிடு என்றுதான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றைய தினம் ரசூலுல்லாஹவை கொல்ல வேண்டும் என்று முடிவு கட்டினார்களோ அன்றைய தினம் ரசூலுல்லாஹ் தப்பித்ததற்கு பிறகு அங்கே பார்த்தால் அபூபக்கரும் காணவில்லை.
என்ன போட்டி வைத்தார்கள்? உயிராகவோ மையத்தாகவோ. இந்த இருவரில் ஒருவரை எடுத்து வந்தால், அழைத்து கொண்டு வந்தாலும் எத்தனை ஒட்டகங்கள்? 100 ஒட்டகங்கள். சுப்ஹானல்லாஹ். முழுமையாக மரணம் நிச்சயம் என்பதை உறுதியாக தெரிந்ததற்கு பிறகும் ரசூலுல்லாஹோடு பயணம் மேற்கொண்டார்களே, அந்த சம்பவங்களை எல்லாம் ஆங்காங்கே பல சமயங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பயணத்தை அங்கீகரித்தான். அந்த பயணத்தில் ரசூலுல்லாஹுடைய தோழர் சாஹிபுர் ரசூல் என்ற பட்டத்தையும் அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினான். எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தன்னுக பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா, அபூபக்கரே அந்த இருவரை பற்றி உனக்கு என்ன கவலை? அந்த இருவரோடு மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த சிறப்பை யார் அடைகிறார்கள்? அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வேற எந்த நபித்தோழருக்கு இது கிடைச்சிச்சா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே உம்முடைய 2 நாட்களை எனக்கு நீர் கொடுப்பீராக, வாழ்நாளுடைய அமல்களை எல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். என்னங்க? உம்முடைய 2 நாட்களை எனக்கு தருவீராக, வாழ்நாளுடைய அமல்களை எல்லாம், ஜிஹாத், ஹிஜ்ரா, ஃபர்லான இபாதத்துகள், நோன்புகள், ஜகாத், ஹஜ் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த 2 நாள் என்ன? சவுர் மலையிலே தங்கியிருந்த அந்த ஒரு நாள், அந்த ஒரு பகுதி. இரண்டாவது ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது உமரும் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்த போது, எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்த போது, எதிர்த்தார்கள் என்றால் ஒரு மன கஷ்டத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தாமதித்தார்கள். சண்டை செய்யவில்லை, ஆவேசம் ஈமானுக்காக தாமதித்த போது அபூபக்கர் என்ன செய்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ, அவர்களுடைய மனதில் என்ன இருந்ததோ அதே வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள். இந்த 2 நாள் சுப்ஹானல்லாஹ், உமர் போன்ற மிகப்பெரிய நபித்தோழருடைய முழு வாழ்க்கையும் அந்த 2 நாளுக்கு சமமாகாது என்றால், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் வாழ்நாளெல்லாம் 1000 ஆண்டுகள் வணங்கினாலும் கூட அதற்கு சமமாக முடியுமா? சுப்ஹானல்லாஹ், நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை குர்ஆனுடைய வசனமாக இறக்கினான். அவர்கள் இருவரும் பேசியதை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், உபகாரம் செய்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹ் உடன் இருக்கிறான் என்ற வார்த்தைக்கும் நபியும் அபூபக்கரும் ஒன்றாக இருக்கும் போது நபி சொன்னார்களே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற வார்த்தை என்ற குர்ஆனுடைய வசனத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே அல்லாஹ் தன்மையோடு சொல்லுகிறான், இங்கே அல்லாஹ் நபர்களோடு சொல்லுகிறான். புரியுதுங்களா வித்தியாசம்? புரியல? அங்கே அல்லாஹ் தன்மையோடு சொல்லுகிறான், இங்கே அல்லாஹ் எதோடு சொல்கிறான்? நபர்களோடு. ரசூலுல்லாஹ்வோடு அபூபக்கரோடு அல்லாஹ் இருக்கிறான். விசேஷமான மஇய்யத்துன் ஹாஸா, விசேஷமான உடன், மஇய்யத் என்று இதற்கு சொல்லப்படும். முழு பயணத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை பார்க்கிறோம். பிறகு மதீனாவிற்கு சென்று அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு சென்றபோது மதீனாவினுடைய பூமி எடுத்த எடுப்பில் யாருக்கும் ஒத்து வராது. அவ்வளவு நோய்கள் நிறைந்த, அதாவது காய்ச்சல் நிறைந்த ஒரு பூமியாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தை நினைத்தார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்த்தார்கள், தந்தையே என்ன என்பதாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காலையில் மௌத்தா போகுமா சாயந்தரம் மௌத்தா போகுமா என்று இருக்கிறோம். ஆயிஷா சொல்லுகின்றார்கள், என் தந்தை காய்ச்சல் சூடு ஏறியதற்கு பிறகு என்ன பேசுகிறார் என்றே அவருக்கு தெரியவில்லை. அபூபக்கர், ஆமிர், பிலால், இந்த 3 பேரும் கடுமையான காய்ச்சலுக்கு ஆளானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைமையை பார்த்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மதீனாவினுடைய வெப்பத்தை, உஷ்ணத்தை நீ ஜஹ்ஃபாவிலே வைத்து விடுவாயாக. மக்காவை நாங்கள் நேசித்ததை போன்று அல்லது அதைவிட அதிகமாக மதீனாவை நேசிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக.
இந்த மதீனாவுடைய பூமியை மக்காவுடைய பூமியை போன்று சிறப்பாக எங்களுக்கு ஆக்கி கொடுப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆ அங்கீகரிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0425247866. ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் முதல் பகுதியை, அதாவது நபியோடு அவர்கள் கழித்த மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை குறித்து நாம் படித்து வருகிறோம். இப்போது மதீனா வாழ்க்கையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தின் பணியில், அதுவும் குறிப்பாக எப்போது முஸ்லிம்களின் மீது ஜிஹாத், மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போர் புரிவது, முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக போர் புரிவது, இஸ்லாமை பரவ விடாமல், முஸ்லிம்களை பாதுகாப்பாக வாழ விடாமல் போர் தொடுக்கின்ற காஃபிர்களை எதிர்த்து போர் புரிவது. இந்த கட்டளை எப்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளுக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக மக்காவுடைய குறைஷி முஷ்ரிக்குகளுக்கு எதிராக ஆயுத நடவடிக்கையை ஆரம்பித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மக்கா வாழ்க்கையில் அழைப்பு பணியில், சுமூகமான அழைப்பு பணியில், அதாவது இன்னல்களை தாங்கிக் கொண்டு நிகழ்த்தப்படும் கொடுமைகளை சகித்து கொண்டு, அடிபட்டாலும் ஏசினாலும் இன்னும் என்னென்ன வகையில் துன்பங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றையெல்லாம் இன்முகத்தோடு சகித்து கொண்டு அழைப்பு பணியிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார்களோ, அதே அபூபக்கருடைய மற்றொரு பக்கத்தையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்மை பொறுத்தவரை நம்மிலே இரண்டில் ஒரு பக்கம்தான் பலரிடத்திலே இருக்கும். ஒன்று சாந்த குணமுள்ளவர், சகிப்புத்தன்மை உள்ளவர் என்றால் சாந்த குணம், சகிப்புத்தன்மை அவ்வளவுதான். அல்லது வம்புக்கு செல்பவராக இருந்தால், எதிர்த்து பதிலடி கொடுப்பவராக இருந்தால், எதற்கெடுத்தாலும் சண்டை செய்யும், வம்புக்கு செல்லுகின்ற பழக்கம் இருக்கும். சஹாபாக்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. எங்கே சகிக்க வேண்டுமோ அங்கே சகிப்பார்கள், எங்கே வீரத்தை காட்ட வேண்டுமோ அங்கே வீரத்தை காட்டுவார்கள். இதற்கு முன்பு ஒரு நிகழ்வை பார்த்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹரமை நோக்கி வரும்பொழுது ஒரு குறைஷி மடையன் அவர்களின் மீது மண்ணை எள்ளி தலையிலும் முகத்திலும் வீசினான். பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் நீ எவ்வளவு பொறுமையாளர் என்று சொன்னார்கள். அதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாளெடுத்து ஏந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குறைஷிகளிடத்தில் போர் புரியவும் செய்தார்கள். இது என்ன? இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருந்த அந்த இஸ்லாமிய அளவுகோலை காட்டுகிறது, ஈமானிய அளவுகோலை காட்டுகிறது. அவர்கள் சகித்தாலும் அந்த சகிப்பு யாருக்காக? அல்லாஹ்விற்காக. அதாவது தன்னால் எதிர்த்து தாக்க முடியாது என்ற பலவீனத்தினால் அவர்கள் சகிக்கவில்லை, நம்மில் பலர் சகிப்பது போன்று. அவர்கள் எதிர்த்து தாக்கினார்கள் என்றால் அவர்களுடைய சுபாவம் கோபம் கொள்வது, சண்டையிடுவது என்பதனால் அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்த்து தாக்க வேண்டும் என்று. வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபதன் கமா யுகாத்திலூனகும் காஃபா, முஷ்ரிக்குகளோடு நீங்கள் போர் புரியுங்கள், ஒரு முஷ்ரிக்கையும் விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கிய காரணத்தால் சண்டை செய்தார்கள், கிதால் செய்தார்கள். தங்களுடைய விருப்புக்காக வெறுப்புக்காக அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள்
அனைவருடைய யோகோபித்த ஒரே முடிவு என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட சிறிய பெரிய அனைத்து போர்களிலும் அனைத்து யுத்தங்களிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடன் இருந்தார்கள். இந்த சிறப்பு ஒரு சில நபித்தோழர்களுக்கு தான் கிடைத்தது. எல்லா நபித்தோழர்களுக்கும் இந்த சிறப்பு கிடைக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள். எல்லா சிறப்புகளையும், அதாவது போரில் கலந்து கொண்ட, பத்ரில் கலந்து கொண்ட நபித்தோழர்களுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் பத்ரில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்தான், அவர்களை பார்த்து சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ தலஅ அலா அஹ்லி பத்ர். பத்ர்வாசிகளை அல்லாஹ் பார்த்தான், அவர்களை பார்த்து கூறினான், இஅமலு மா ஷி'தும், நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன். கொலை குற்றத்தை செய்தாலும் கூட அவர்களுக்கு மன்னிப்பு. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு குற்றத்திற்கு கொலை என்ற தண்டனை இருக்குமே, ஆனால் அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவராக இருந்தால் அவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படாது. உஹது போரிலே கலந்து கொண்டவர், ஹந்தக் அஹ்ஸாப் போரிலே கலந்து கொண்டவர், ஹுதைபியா ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர், பைஅத்துர் ரிதுவான், அந்த ஒப்பந்தத்திற்கு பெயரே அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற ஒப்பந்தம். அதில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் சத்தியம். ஹுனைன் போரிலே கலந்து கொண்டவர்கள், தபூக் போரிலே கலந்து கொண்டவர்கள், இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பெரும் யுத்தங்களிலெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் பல சிறிய படைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாந்த குணம் படைத்தவர்கள், பொறுமை மிக்கவர்கள், சகிப்புத்தன்மை உடையவர்கள். ஆனால் அல்லாஹுடைய தீன், மார்க்கம் என்று வந்துவிட்டால் அந்த மார்க்கத்தை எதிர்க்கிற காஃபிர்களை எதிர்த்து போர் செய்யும் துணிவையும் பெற்றவர், வீரத்தையும் பெற்றவர், அந்த திறமையையும் உடையவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு போர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஏன்?